மனிதன் தன்னுடைய ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் மருத்துவமனை அல்ல. என்னுடைய வீட்டிலே என்னை தவிர 4 மருத்துவர்கள் மேற்படிப்பு முடித்தவர்கள். நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன். நானே பதிவு செய்கிறேன். ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் மருத்துவமனை அல்ல, மைதானம்தான். 1 கோடி ரூபாயை கொடுத்து கூட ஒரு சுண்டு விரலை கூட உங்களால் அப்படியே பெற முடியாது. அத்துணை சிறப்பானது உடம்பு. The true value of anything can be realized only in 2 occasions, before getting it and after losing it என்று சொல்லுவார். நமக்குள்ள உடம்புல இருக்கிற அந்த அருமை நல்லா இருக்கும்போது தெரியாது, அது கெட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஐசியூவில் இருந்த ஒரு பெரிய மனிதர் டிஸ்சார்ஜ் ஆக போகும்போது பில்லை கொடுத்தோன்னா அழுதார் குலுங்கி குலுங்கி. மிகப்பெரிய மனிதர். ஏங்க பில் அதிகமாக பில் இருக்குங்கிறதுக்காக அழுகிறீங்களான்னாரு. அப்படி இல்லைங்க, நான் 1 வாரம் ஐசியூவில் இருந்ததுக்கு 2 லட்ச ரூபா சார்ஜ் பண்ணியிருக்கிறீங்க இந்த மூச்சை நான் சுவாசிக்கிறதுக்கு, செயற்கை மூச்சின் மூலம் சுவாசிப்பதற்கு. ஆனால் நான் 70 வருஷம் வாழ்ந்திருக்கேன் 10 பைசா இல்லாமல். இந்த இறைவன் இந்த சுவாசிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இப்படி கொடுத்துருக்காருன்னா நான் நன்றி சொல்லணுமா இல்லையா? அதை நினச்சி அழுதேன்னாராம். அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த உடல் எவ்வளவு அற்புதமானது என்று, உடலை பேணி பாதுகாப்பது எவ்வளவு அவசியம் என்று. அது மட்டுமல்ல, எவன் ஒருவன் தன்னுடைய உடலை பேணி பாதுகாக்கிறானோ அவன் ஒழுக்கமாக இருப்பான் என்பது சொல்லப்படாத ஒரு உண்மை. அதையும் மீறி இவ்வளவெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் எனக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இந்த உடற்பயிற்சி செய்வதற்கு எனக்கு நேரம் இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு நாம் சொன்னால், விவசாயத்திலே உழைப்பவர்களுக்கு அதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. இப்போது அங்கும் உழைப்பு குறைகிறது. ஆனால் உடலை பாதுகாப்பதற்கு நீங்கள் 1 மணி நேரம் செலவு செய்யவில்லை என்றால், கள்ளக்குறிச்சியிலேருந்து நான் மெட்ராஸுக்கு ரொம்ப அவசரமாக போகிறேன், எனக்கு பெட்ரோல் போடக்கூட நேரம் இல்லை, அவ்வளோ பிஸி நான் அப்படின்னா, உங்களுடைய பயணம் எப்படி பாதியிலேயே தடைப்பட்டு போய்விடுமோ நண்பர்களே, இந்த வாழ்க்கை பயணமும் பாதியிலேயே தடைப்பட்டு போய்விடும். அப்போ என்ன செய்யணும்? குறிப்பாக ஒரு வாரத்துக்கு 168 மணி நேரம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் உங்கள் உடலுக்காக செலவு செய்தால், அது எதுவாக இருக்கட்டும், நடைப்பயிற்சியாக இருக்கட்டும், ஓட்டமாக இருக்கட்டும், தியானமாக இருக்கட்டும், அல்லது யோகாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, 1 மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா ஒரு வாரத்துக்கு 7 மணி நேரம் குறையும். 161 மணி நேரம் உங்களுக்கு சாஸ்வதம். அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் செலவு செய்யலைன்னா அந்த மீதமுள்ள நேரம் உங்களுக்கு நிச்சயம் கிடையாது. நாம் ஒரு பணத்தையோ ஒரு வேலையையோ எதை இழந்தாலும், ஐயோ எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதெல்லாம் இழப்பு அல்ல. இங்கே ஓடிட்டு இருக்குல்ல டப் டப் டப்புன்னு, அது என்னைக்கு நிற்கிதோ அன்னைக்கு தான் உண்மையான இழப்பு. அது ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும். பேட்டில் ஆஃப் த பெட் என்று எழுதுவார்கள். காலையிலே யாரெல்லாம் கிராமப்புறத்திலே பொதுவாக காலையில் சீக்கிரம் எழுகின்ற பழக்கமுடையவர்கள் நிறைய பேர் இருப்பீர்கள் என்பதை நான் அறிவேன். காலையில் யாரெல்லாம் படுக்கையை விட்டு சீக்கிரமாக எழுந்திருக்கிறீர்களோ அவர்கள் வாழ்க்கையிலே தோற்றதாக சரித்திரமே இல்லை. இங்கு பிள்ளைகள் கூட பார்க்கிறேன், படிக்கின்ற பிள்ளைகளை. நான் சொல்லுவதுண்டு, 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவர்கள் எருமை என்று சொல்லுவேன். நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் காவல்துறை அதிகாரி. நாங்களெல்லாம் காலையிலே சீக்கிரமாக எழுந்தே பழக்கப்பட்டவர்கள். இதை எதற்காக சொல்கின்றேன் என்றால், நல்ல வண்ணம் வாழ்வதற்கு முதலான அடிப்படை தகுதி என்ன என்றால் உடல் நலம். உடல் நலத்தில் எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும் போதுமா? இந்த உணவு என்ன? ஒரு மனிதன் வாழ்வதற்காக உண்டால் உணவே மருந்தாகிவிடும். உண்பதற்காகவே வாழ்ந்தால் மருந்தே உணவாகிவிடும். இப்போ மட்டுக்கு உணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல் திட்டுமுட்டு பட்டிடுவாய், தினமும் பாயில் விழுந்துடுவாய் என்பர் கவிமணி தேசிய நாயகம். ஒரு அற்புதமான பாடல் அது. நேரம் இருக்கின்ற காரணத்தினால் அந்த பாடலையே சொல்லுகின்றேன், ரசித்து கேட்பதாக தெரிகிறது. ரொம்ப ஆர்வமாக கேட்குறீங்க எல்லாரும். உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ, சுத்தமுள்ள இடமெல்லாம் சுகமும் உண்டு, அதனை நீ நித்தம் நித்தம் பேணுவையேல் நீண்ட ஆயுள் பெறுவாயே, காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. காலையிலும் மாலையிலும்
எவன்லாம் தினம் வந்து ஓடிட்டோ நடந்துட்டோ உடற்பயிற்சி செஞ்சுட்டோ வர்றானோ அவன் காலை தொம்பிட்டு கும்பிட்டுட்டு எமனே ஓடி போயிடுவானான். ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா, கூழையே நீ குடித்தாலும் குளித்த பின்பு குடியப்பா, சுத்த காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை விரட்டி விடுமப்பா, 100 வயது தருமப்பான்னு சொல்லிட்டு போனேன். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு இந்த உடலுக்கு நாம் முக்கியத்துவம் தருகிறோம், ஆனால் தர வேண்டும் என்பது. அது மட்டும் இல்லை, சங்க இலக்கிய பாடல்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வியந்து போவீங்க. நிறைய படித்தவர்களை பார்க்கின்றேன், அதனால் இதனை குறிப்பிடுகின்றேன். புத்தக திருவிழாவிற்கு வந்திருக்கிறீர்கள் அல்லவா, அதனால் அறிவு ஜீவிகளிடம் உரையாற்றுகின்றேன் என்று நான் இதனை எல்லாம் குறிப்பிடுகின்றேன். அரும்பு கோணிடில் மலராகும், கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமா, நரம்பு கோணிடில் நாம் அதற்கு என் செய்வோம். அரும்பு கோணலாக போச்சுன்னா மலரினுடைய மனம் குன்றாதான். கரும்பு கோணலாக போச்சுன்னா கூட அதிலிருந்து வெள்ளம் வந்துடுமா. இரும்பு கோணிடில் யானையை வெல்லலாமா, இரும்பு கோணலாயிடுச்சுன்னா கூட அதை அங்குசமாக்கி யானையை கூட ஜெயிக்கலாமா. நரம்பு கோணி போச்சுன்னா என்னடா பண்ணுவ, நரம்பு கோணிடில் நாம் அதற்கு என் செய்வோம். எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான். அப்படின்னா உடல் எவ்வளோ முக்கியம்னு பாருங்க. இதை விட திருமூலர் உள்ளம் திருக்கோயில் ஊனுடம்பு ஆலயம்பர், உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேம்பர். இப்போ எப்படி ஒரு அற்புதமான உடம்பு, அதை பேணி பாதுகாத்து கொள்வதிலே நாம் எவ்வளவு அக்கறை செலுத்த வேண்டும். இங்கே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து கல்வி, பணம், அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு உங்களுடைய உடல் நலம். நீங்கள் உயிராக நேசிக்கின்ற உங்கள் பிள்ளைகள் ஐசியூவில் போய் நம்ம தவறான வாழ்க்கை முறையினால் ஐசியூவில் போய் படுத்துக்கிட்டு அப்பாவுக்கு கால் விரலை வெட்டுவாங்களா, காலை வெட்டுவாங்களா, இதய அறுவை சிகிச்சையா, பிபியா அப்படின்னு கண்ணீரும் கம்பளையுமாக வெளியில் உட்காராமல் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் உட்கார்ந்தாரியா அப்படியே இறந்து போயிட்டார், படுத்தாரியா அப்படியே இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லணும்னா இந்த உடற்பயிற்சி வேணும். சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னால் நேஷ்னல் டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒபிசிட்டி பற்றி பேசுகிறதுக்காக என்ன கூப்பிட்டுருந்தாங்க. இது மாதிரி 2000 பேர் டாக்டர்ஸ். அதில் நான் பேசும்போது சொன்னேன், எக்ஸசைஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ரூட் டு கிரேவ்யார்டு அப்படின்னு சொன்னேன். பேசி முடிச்சோன்னே கேள்வி நேரத்தின் போது ஒரு டாக்டர் எந்திரிச்சு கேட்டாங்க, எக்ஸசைஸ் பண்ணால் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழலான்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் எக்ஸசைஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ரூட் டு கிரேவ்யார்டுன்னு சொல்கிறீங்களே சார், எப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எக்ஸசைஸ் பண்ணுறவன்லாம் உட்காந்தாரு செத்து போயிட்டாரு, படுத்தாரு செத்து போயிட்டாருன்னு இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக உங்கள்கிட்ட வராமல் வாழ்ந்துட்டு வீட்டிலேருந்து நேராக சுடுகாட்டுக்கு போயிடுவான். எக்ஸசைஸ் பண்ணாதவங்களாம் பிபி, சுகர், ஹார்ட் அட்டாக்குன்னு வந்து உங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்து அங்கே ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து ஆஸ்பத்திரி வந்து ஆஸ்பத்திரியிலேருந்து சுடுகாட்டுக்கு போவான். அதனால் அது லாங்கஸ்ட் ரூட்டு, இது ஷார்ட்டஸ்ட் ரூட்டுன்னு. இது மாதிரி தான் எல்லா டாக்டரும் ஒத்துக்கிட்டாங்க. இதை புரிந்து கொள்ள வேண்டியது நாம் தான். சரி, நேரம் கருதி ஒவ்வொன்றுக்கும் ஒரு 5 நிமிடம் மட்டுமே ஒதுக்கி பேசுகிறேன். திடமான உடம்பு, கூர்மையான அறிவு. கூர்மையான அறிவு எங்கே கிடைக்கும்? வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை, நூல் என்று நான் சொல்லுவது புத்தகங்களை, நூலினுடைய கூர்மை மட்டுமே விஞ்சி நிற்கின்றது. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து நாம் புத்தகங்களை படித்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு எல்லாரும் அறிவாளியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பாக நினைப்போம். அறிவாளி ஆகணும்னா எப்படி ஆக முடியும்? நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும். நமக்கு நிறைய அறிவு வேண்டும் என்றால் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும், நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும். ஏன் புத்தகங்களை ஏன் படிக்கணும்? அது படித்தா அறிவு வருமா? அருமை பெரியோர்களே, கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடக்கின்றன. அந்த புத்தகங்களை படிப்பதன் மூலமும் அதன்படி நடப்பதன் மூலமும் நாமும் உயர்ந்து நம் வீட்டையும் உயர்த்தி இந்த நாட்டையும் உயர்த்த முடியும். நீ நூலகத்திற்கு போ அல்லது புத்தக திருவிழாவிற்கு போ, நாம் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். ஏன்? அணுகுண்டு கூட ஒரு முறைதான் ஓசையுடன் வெடிக்கும். புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும். நம்மை அறிந்து கொள்வது எப்படி? மனிதர்களை புரிந்து கொள்வது எப்படி? உலகத்தை தெரிந்து கொள்வது எப்படி? வாழ்க்கையை அறிந்து கொள்வது எப்படி? போராட கற்றுக்கொள்வது எப்படி? தோல்வியில் துவண்டு விடாமல் இருப்பது எப்படி? வெற்றியில் வீழ்ந்து விடாமல் இருப்பது எப்படி? அத்துணையையும் புத்தகங்கள் சொல்லித்தரும். அதுதான் புத்தகங்களினுடைய பெருமை.
அதனால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. அறியாமை என்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்று, அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாமே அதனை விட வெட்கக்கேடு என்றான் பெஞ்சமின் பிராங்க்லின். அப்படி என்றால் இத்துணை பேர் சொல்லிவிட்டு சொல்லியிருக்கிறார்களே, முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்ளும் பாதுகாப்பு பணிகளிலேயே ஒன்று கல்வி, படிப்பு சொன்னவர் மகாத்மா காந்தி. இத்துணை பேரும் சொல்லிவிட்டு போயிட்டார்கள். இந்த புத்தகங்கள் என்ன செய்யும்? பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட, பீத்தோவனினுடைய இசையை விட, ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கடைச்சொல், கம்பளினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு, கண்ணதாசனுடைய ஒரு வரி, எங்களை போன்றவர்களுடைய ஒரு உரை உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுவிடும். அதுதான் இந்த புத்தகங்களினுடைய மாபெரும் சிறப்பு. அதுதான் இதை புரிந்து கொண்டு படிக்க வேண்டியது நாம் தான். அது மட்டுமல்ல நண்பர்களே, எல்லோரும் பெரிய மனுஷன் ஆகணும்னு நினைக்கிறோம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ், தெரியுமா உங்களுக்கு? அண்ட் ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ். டுடே a reader, tomorrow a leader. Anyone who stops learning is old. Anyone who keeps on learning not only remains young, my dear friends, but becomes more valuable regardless of their physical capacity. A question was asked, what is the biggest regret in your life was? The talks of superstar Larry King replied, I should have been better rooted through the great books in my early days. நான் உலகத்தில் ஒரு பெரிய ஞானி, அறிவாளி, லாரி கிங்னு பேர். அவன்கிட்ட உன் வாழ்க்கையில் நீ சின்ன வயசில் செஞ்ச பெரிய தப்பு என்னடான்னா, எந்த சப்ஜெக்டை கொடுத்தீங்கனாலும் கையில் பேப்பர் இல்லாமல் 1 மணி நேரத்துக்கு மேலே பேசக்கூடியவன். அவன்கிட்ட போய் கேட்குறாங்க, நீ செஞ்ச பெரிய தப்பு என்ன வாழ்க்கையில் அப்படின்னு. அவன் சொல்கிறான், புத்தக திருவிழாவில் புத்தகங்கள் வாங்க வாய்ப்பு இருந்துச்சு, நூலகத்தில் புத்தகங்கள் கொட்டி கிடந்துச்சு, நான் படித்த கல்லூரியில் நூலகம் இருந்துச்சு, அவ்வளோ புத்தகம் இருந்து நான் படிக்காமல் விட்டான், தாண்டா நான் செஞ்ச பெரிய தப்புன்னு. எவ்வளோ படிச்சிருக்கலாம்? யார் சொல்கிறா? உலகத்திலேயே பெரிய அறிவாளியாக பேசுகிறவன் சொல்கிறான், நான் இன்னும் புத்தகங்களை படிக்காமல் விட்டது தாண்டா நான் செஞ்ச தப்புன்னு. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? என்ன செய்யணும்? யோசித்து பாருங்கள். அந்த அளவுக்கு இந்த புத்தகங்கள் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடும். உங்களுக்காக மட்டும் நான் இதை சொல்லவில்லை, இது அடுத்த தலைமுறைக்கு மடைமாற்றம் செய்ய வேண்டியது. இந்த புத்தக திருவிழா ஒரு தமிழக அரசு நடத்துது. PA ஜெனரல்லேருந்து, DROலேருந்து, RDOலேருந்து எல்லாரும் இங்கே வந்து உட்கார்றாங்கன்னா அது சும்மா இல்லை. இந்த பகுதியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். மக்கள் அத்துணை பேரும் சாதனையாளர்களாக ஆக வேண்டும் என்றால், சொன்னாங்கல்ல, சாதித்தவன் சாதிக்க விரும்புபவன் புத்தகத்தோடு இருப்பான், சாதித்தவன் புத்தகத்தில் இருப்பான் என்று. அவ்வளோ முக்கியம் அது. இதை புரிந்து கொண்டு படிக்க வேண்டியது நாம் தான். ஏன் இதை இப்போ இந்த இடத்துல சொல்கிறேன்னா, இந்த நாடு நலம் பெற வேண்டும் என்றால் பாரதி அழகாக சொல்லுவார், எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி, இல்லா வீடு இருண்ட வீடுங்க. படிப்பிலார் நிறைந்த குடித்தனம், நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க. அறிவே கல்வியாம், அறிவிலா குடும்பம் நெறிகாணாமல் நின்றபடி விழும். இது பாரதிதாசன். ஊரில் பார்த்தீங்கன்னா வாழ்ந்து கட்டவன் வீடுன்னு இருக்கும். புள்ள பெரிய வசதின்னு நினச்சிக்கிட்டு இங்கே இருக்கிறவங்கலாம் பெரிய பணக்காரன் இல்லை, அம்பானி அதானி மாதிரி நினச்சிக்குவாங்க. புள்ள அப்பாட்ட பணம் இருக்குன்னு படிக்க மாட்டான். நெறி காணாமல் நின்றபடி அடுத்த தலைமுறையில் விழுந்துருமா. ஏழை பிள்ளையாக இருப்பான், படிப்பான், ஆலமரத்தை போல விழுது விட்டு வளருமா. அதனால தான் பாரதி சொல்லுவார், எண்ணரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று இன்புற்றார் என மற்றோர் இயம்பிட கேட்டிடல் என்னாலோ. தமிழ்நாட்டில் எல்லாரும் அறிவாளியாக இருக்கான், படித்த அறிவுள்ளவனாக இருக்கான்னு மற்ற ஸ்டேட்டில் உள்ளவன் அல்லது மற்ற நாட்டில் உள்ளவன் பார்த்து அதிசயிக்கிறது எந்த நாளோ அதுதாண்டா நன்னாள் சொன்னது பாரதி. அப்போது அந்த மாதிரி ஒரு நல்ல நாள் வர வேண்டும் என்றால் மக்கள் அனைவரும் அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும். அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்த தலைமுறை அறிவுடையதாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் படிக்கிறத, நீங்கள் புத்தகம் வாங்கிட்டு கொடுக்கறத பார்த்து தான் பிள்ளைகள் படிக்க ஆரம்பிப்பார்கள். அப்படித்தான் இதை நாம் எதிர்கொள்ள முடியும். இந்த புத்தகங்கள் அவ்வளவு முக்கியமானது. கூர்மையான அறிவுங்கிறது இந்த புத்தகங்களிலிருந்து கிடைக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த மேடையை பாருங்கள், நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லுங்கள். இங்கே DRO உட்காந்துருக்காங்க, இங்கே வந்து PA ஜெனரல் இருக்காங்க, இங்கே RDO இருக்காங்க, அடுத்து பேச வர்ற பேச்சாளர் இருக்கார், நான் உட்பட. நாங்கள்லாம் மேடைக்கு அழைக்கப்படுவதற்கு என்ன காரணம்? எல்லாரும் கோடீஸ்வரர்கள் என்பதால அல்ல, ஒற்றை காரணம்தான்.
எக்குடி பிறப்பினும் யாவரை ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. யோசித்து பாருங்க, உண்மையா இல்லையான்னு. ஒரு ராஜாவாக இருந்தால் கூட அவன் நாட்டில் மட்டும்தான்டா சிறப்பு. நீ படிச்சுட்டேன்னா உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் சிறப்பு. ஏன் இவ்வளோ தூரம் நான் ஆத்மார்த்தமாக உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன்னா, எங்கள் அப்பா 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஏழை விவசாயி. என்கிட்ட சொல்லுவாங்க, தம்பி நீ மட்டும் படிச்சுட்டேன்னா உன்கிட்டேருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுப்பா, படிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் படித்தேன், காவல்துறை உயரதிகாரியாக மாறினேன். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இது எதுக்காக இந்த இடத்துல ஞாபகம் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் தெரியுமா? இப்போ என்னை அறிமுகப்படுத்திய அற்புதமான தமிழிலே அறிமுகப்படுத்திய அந்த பெண் படிக்கும்போது அவர் சொன்னார், காக்கி உடை அணிந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், நிறைய பதக்கங்களை பெற்றார். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இன்றைக்கு உங்கள்கிட்ட நான் இதை எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? பணி நிறைவுக்கு பிறகு நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களிடம் பெற்ற பதக்கம் உட்பட இப்போது என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. ஆனால் என் தந்தை சொன்னதைப் போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்றேன். இன்று உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன். உண்மையா இல்லையா யோசித்து பாருங்க. படிக்க வேண்டுமா இல்லையா? நம்ம பிள்ளைகள் படிக்க. எவனாவது வந்து படித்தா பெரிய ஆளடா, படித்தா மட்டும் என்ன எல்லாம் வேலையில் சொன்ன தயவுசெய்து நம்பாதீங்க. படிக்காதவன் யாரா பெரிய ஆள் நீங்கள் கேளுங்க. உடனே காமராஜர் படித்தாராம்மா. காமராஜர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கல ஒழிய எவ்வளோ புத்தகங்கள் படித்தாருன்னு அவருக்கு தெரியாது. கலைஞர் படித்தாராம்மா. கலைஞர் என்னென்னலாம் படித்தார், என்னென்னலாம் எழுதினார் அப்படின்னு அவனுக்கு தெரியாது. பள்ளிக்கூடத்தில் போய் பட்டம் வாங்கலாம், அதுதான் அவனுக்கு தெரியும். எம்ஜிஆர் படித்தாராம்மா. அப்படி சொல்கிறேன். ஆனால் 10 பேருக்கு மேலே சொல்ல முடியாது அவனால். நீங்கள் வேணால் நான் சேலஞ்ச் பண்ணுறேன். ஆனால் படித்தவர்கள் கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்தை ஆளுகிறார்கள். இங்கே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேர் தான் அந்த மாவட்டத்தை ஆட்சி செய்கிறார்கள். படிப்பு தான். அதனால எவனாவது புரியாமல் வந்து சினிமாவில் இருக்கிறவன்லாம் வந்து நீ எல்லாம் படிக்க வேண்டாம்டா அப்படின்னு சொன்னான்னா அவன் பிள்ளை என்னடா பண்ணுறான்னு கேளுங்க. நல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் போய் படிக்க வச்சுருப்பான். தயவுசெய்து நம்பாதீர்கள். படித்தால் மட்டுமே இந்த பாரதத்தினால் பாரினை ஆள முடியும் என்று படித்து படித்து சொல்லி மேடையில் இறந்தே போனவர் மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டியது நாம் தான். அதனால இந்த கல்வியினுடைய முக்கியம். இப்போ வந்து முதல்ல உடல் நலத்தை பற்றி சொன்னேன். அதுக்கப்புறம் கூர்மையான அறிவுக்கு என்ன வேணும்னு சொன்னேன். பணம், தேவையான பணம் அப்படின்னு சொன்னேன். எல்லாருக்கும் பணம்னே முகத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி வருது. இதில் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். பணம் வேணுமா வேண்டாமா? பணம் எவ்வளவு வேணும்? இது வந்து யாருக்குமே வந்து ஒரு புரியாத புதிராகவே ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்ம பொது புத்தியில் என்ன சொல்லி வளர்த்துட்டாங்கன்னா, தவறான வழியிலே பணம் சம்பாதிக்கின்ற அரசியல்வாதிகளும் சர்வசாதாரணமாக நடிப்பின் மூலமாக கோடி கோடியாக குவிக்கின்ற நடிகர்களையும் பார்த்துட்டு பணம் வச்சிருக்கிறவங்களாம் அயோக்கிய, தப்பாக சம்பாதிச்சிருப்பான் அப்படிங்கிற ஒரு பொது கருத்து இருக்குது. தயவுசெய்து அதை நம்பாதீர்கள். உங்களுக்கு நான் வாழ்க்கை மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு என்ன தேவை என்பதை ஆத்மார்த்தமாக அறிவுபூர்வமாக உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். வள்ளுவர் சொல்றாரு, செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனினும் கூறியது இல். என்ன அர்த்தம்னா, பொருளை செய்டா, பணத்தை குவி. அந்த பணம் தான் உன்னுடைய எதிரியை, அவனுடைய திமிரை அறுப்பதற்கு அதை விட கூர்மையான வாழ் ஒன்றும் இல்லை. யார் சொல்கிறார்? திருவள்ளுவர் சொல்கிறார். அது மட்டும் சொல்லலை, இல்லாரை எல்லோரும் எள்ளுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு. இல்லாதவனை பார்த்து எல்லாரும் எள்ளி நகையாடுவான்டா. உன்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா எல்லாரும் உன்னை சிறப்பு செய்வான். உண்டா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து என்ன சொல்கிறாரு? பொருளல்லாரை பொருளாக்கும் பொருள் அல்லது இல்லை பொருளுங்கிறார். அதாவது ஒரு பொருட்டே இல்லாதவனை கூட அவன் பணம் வச்சுருந்தான்னா அவனை ஒரு பொருட்டாக மதிக்க வச்சிருமா அந்த பணம். அதனால் பணம் வேணும், பணத்தை சம்பாதிக்கணும். இப்படி சொன்ன வள்ளுவர் பின்னாடி சொல்கிறத நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்கிறார். எப்படி? சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும்.
சிறப்பான ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் பணம் சம்பாதிச்சு பணக்காரனாகி அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழணும்னா அந்த பணம் உழைத்து முறையான வழியிலே வந்த பணமாக இருக்க வேண்டும். இது புறநானூறு. வள்ளுவர் என்ன சொல்றாரு? அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படிங்கிற. உழைச்சி சம்பாரித்து அறமான வழியில் முறையான வழியில் சம்பாரித்து கொடுக்குற இன்பம் வருது, அந்த பொருள் மூலமாக கிடைக்கிற இன்பம் வருது, அதுதாண்டா உண்மையான மகிழ்ச்சியை கடைசி வரைக்கும் கொடுக்கும். அதனால் சம்பாதிக்கிறத முறையான வழியில் இதை சொல்கிறது வள்ளுவர். அதோட நேரத்தில் அவர் ஈன்றாள் பசிகாண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. பெற்ற தாய் பசியோடு இருந்தால் கூட தப்பான முறையில் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்காத. ஏன்னா அழக்கொண்ட செல்வம் அழப்போம். ஒருத்தனை அழுக வச்ச பணத்தை நீ சம்பாதிச்சேன்னா அது ஒன்று அழுக வச்சுட்டு தாண்டா போவோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. நினச்சி பாருங்கள். பணம் வேணும், அதை முறையான வழியில் சம்பாதிக்கணும். அற்புதமாக ஆபிரகாம் லிங்கன் தன் பிள்ளை படிக்கின்ற பள்ளிக்கு ஒரு கடிதம் எழுதினார். உலக புகழ்பெற்ற கடிதம். அதில் ஒரே லைனை மட்டும் சொல்கிறேன் நேரம் கருதி. உழைப்பின் மூலமாக வருகின்ற $1 உழைப்பு இல்லாமல் வருகின்ற $100 விட சிறந்தது என்பதை என்னுடைய பிள்ளைக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் சொல்லித்தாருங்கள் என்று எழுதியவன் அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி. அப்போ நினச்சி பாருங்கள், பணம் வேணும், அதை எவ்வளோ முறையாக சம்பாதிக்கணும். நம்ம இலக்கியம் என்ன சொல்லுது தெரியுமா? அசந்து வியந்து போவீங்க. ஏன் படிக்கணும்னு சொல்கிறேன்னு கேளுங்க. உழைப்பின் வாரா ஒரு பெரும் செல்வம் உழைப்பில்லாத செல்வம், ஒழுக்கமில்லா உயர்பேர் அறிவும். ஒழுக்கமில்லாத அறிவு உங்களுக்கு புரியும், அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை. மனச்சான்றில்லா மணமகிழ் போகமும், மனிதநேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும், தியாகம் சிறிதிலா இறை வழிபாடும், நெறியில் நீங்கிய வாணிபம், கொள்கையில்லா அரசியல், இவை அனைத்தும் வீணே 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 என்பதை பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லித்தாருங்கள் என்று நம் இலக்கியம் சொல்லுது. அப்படின்னா பணம் வேணும், அந்த பணத்தை முறையாக சம்பாதிக்கணும். ஏன் பணம் வேணும்? த ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன், படித்தவர்கள் இருக்கிறதுனால இங்கிலீஷில் சொல்லிட்டு தமிழில் சொல்கிற 2 லைனை. மணி இஸ் தி மீடியம் பை விச் த எர்த்லி சக்ஸஸ் இஸ் மெஷர்டு. பணத்தை வச்சு தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியானவனா தோல்வி அடைஞ்சவனாங்கிறத இந்த உலகம் தீர்மானிக்கிறது. அது ரைட்டாக தப்பாங்கிறதுலாம் வேற. அதான் அளவுகோல். ஏன்? மணி மேக்ஸ் தி என்ஜாய்மெண்ட் ஆஃப் தி பெஸ்ட் த எர்த் ஆஃபர்டு. இந்த உலகத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறதையெல்லாம் பெரிய பள்ளியில் படிக்க வைக்கணும், பெரிய கல்லூரியில் படிக்க வைக்கணும், வெளிநாட்டில் படிக்க வைக்கணும், பிஸ்னஸ் கிளாஸில் போகணும். என்ன நீ விரும்பினாலும் அதெல்லாம் செய்கிறதுக்கு பணம் தேவைடா. அந்த பணத்தை நீ செய்ய, ஆனால் அந்த பணத்தை முறையான வழியில் செய்ய. அந்த பணத்தை சேர்க்கறதுக்கு என்ன வழிங்கிறதையும் சொல்கிறான். மணி இஸ் plentiful, those who knows the simple laws which governs its acquisitionங்கிறான். பணத்தை குவிக்கிறதுக்கு பெரிய கஷ்டம்லாம் இல்லை, அது ஒரு சிம்பிள் லா. அதோட அவன் நிறுத்தலை. மணி இஸ் governed by the same laws which controlled it 2000 years back. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன சட்டங்கள் இருந்துச்சோ, விதிமுறைகள் இருந்துச்சோ, அதாண்டா இன்னைக்கு இருக்குது. அது என்னன்னு கேட்டால், சேமித்து வாழ பழகிவிட்டால் அவன் பணக்காரனாவதை யாராலும் தடுக்க முடியாது. சேமிக்காமல் வாழ்ந்தால் அவன் ஏழையாவதை யாராலும் தடுக்க முடியாது. ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை. வர்ற வழி செல்வம் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் போகிற வழி அதை விட சின்னதாக இருந்தால் நீ பணக்காரன் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அப்போது நம்ம என்ன எவ்வளவு சம்பாதிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை. அது அந்த காலத்தில் உள்ளது அந்த புக்கில் எழுதுகிறான். பாபிலோன் நகர வீதியில் நேபுகாத் நேச்சார் இருக்கும்போது தங்க காசுகள், அப்போல்லாம் கரன்சி நோட்டு கிடையாது, தோளில் போட்டுட்டு வியாபாரத்துக்கும் படிப்புக்கும் அப்படியே அலைவாங்களாம். அப்போ போகும்போது அவன்லாம் நினைப்பானா, எப்படா சம்பாரிச்சோன்னு கேட்டால் அவன்லாம் சொல்லுவானா, 10 தங்க காசை ஒரு நாளைக்கு சம்பாரித்து ஒரு கூடையில் போட்டுட்டு அடுத்த நாள் 9 தங்க காசு எடுப்பானா, இல்லைன்னா 8 தங்க காசு எடுப்பானா. இப்படியே போட்டுக்கிட்டே வந்தால் பின்னால் மிகப்பெரிய ஒன்றாயிடுமா. பணத்தை சம்பளத்துக்காக வேலை செய்கிறவன் ஏழைங்க, பணத்தை தனக்காக ஒருத்தன் வேலை செய்ய வச்சானா அவன் பணக்காரன். சிம்பிள். தன்னுடைய சம்பாத்தியத்தை தனக்கு வருமானம் தரக்கூடிய சொத்திலே ஒருத்தன் முதலீடு செய்து கொண்டே வந்தால்
அவன் பைக்கு பணம் வரும். பணம்னு நினச்சிக்கிட்டு கடனில் எல்லாத்தையும் வாங்கி அதை சொத்துன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான்னா சம்பாதிக்கிற பணத்தில் அவன் சட்டப்பையிலேருந்து பணம் போகும். உங்களுக்கு சொல்கிறேனே, கூட்டத்தில் நானே இறையன்பு சார்லாம் சொல்கிறது உண்டு. 1 to 5 என்ன தெரியுமா? அது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது, 2 குழந்தைங்கள பெற்றுக்க வேண்டியது, ஒரு 3 bedroom வீடு பேங்க்கில் லோன் போட்டு இஎம்ஐயில் வாங்கிக்க வேண்டியது. அது பேங்க்காரன் சொத்து, நம்ம வீடு இல்லைன்னு தெரியாது. ஒரு 4 wheeler காரு, அதுவும் இஎம்ஐயில் வாங்கிக்க வேண்டியது பேங்க் லோனில். இந்த வாங்கின வீட்டில் என்ன பொருட்கள்லாம் வேணுமோ சோஃபா செட்லேருந்து கிரெடிட் கார்டு வாங்கி அதில் வாங்கி போட்டுக்க வேண்டியது. ஒரு 5 digit சம்பளம் வாங்கிக்க வேண்டியது. வாழ்க்கை பூரா இஎம்ஐ கட்டியே செத்துற வேண்டியது. இதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல இந்த வாழ்க்கை. ஆரம்பத்திலேயே இதெல்லாம் வேண்டும் என்று நினைக்காமல் பணத்தை சிறுக சிறுக சேர்த்து பெரிய முதலீடுகள் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதுலேருந்து வருமானம் வர்ற மாதிரி நீங்கள் ரிட்டையர்ட் ஆகும்போது இப்போ என்ன சம்பாதிக்கிறீங்களோ, ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற பணத்தை முதலீடு செய்த இடத்திலிருந்து இந்த பணம் வரும்படியாக நீங்கள் செய்து கொண்டால் நீ தாண்டா வாழ தெரிஞ்சவன், அதாண்டா ஃபினான்ஷியல் நாலெட்ஜுங்கிறோம். கிராமப்புறத்தில் புத்தக திருவிழாவில் இந்த பணத்தை பற்றி நான் பதிவு செய்கிறதுக்கு அர்த்தம் உண்டு. தவறான வழியில் பணம் சம்பாதிக்கிறான்ல, அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா இலக்கியத்தில்? இன்னல் தரும் பொருளை ஈட்டுதலும் துன்பம், பின்னர் அதனை பேணுதலும் துன்பம், அன்னது அழித்தலும் துன்பம், அந்தோ பிறர்பால் இழத்தலும் துன்பமே. கோடி கோடியாக சேர்த்து இன்கம் டேக்ஸ்காரன் வந்து அள்ளிட்டு போயிட்டான்னா ஒரு நாளைக்கு ராத்திரி பூரா தூக்கம் இல்லாமல் இருப்பான். ஆனால் வெளியில் ஒன்றுமே நடக்காத மாதிரி பேசுவான். உண்டா இல்லையா? நீங்கள் பாருங்கள். சரி, பாடுபட்டு பணத்தை தேடி புதைத்து வைக்கும். யாரால் நம்மளால் புதைச்சி வைக்க முடியுமா? நமக்கு இன்னைக்கு நாளைக்கு என்னங்கிறதுலே ஓடும். பாடுபட்டு பணத்தை தேடி புதைத்து வைக்கும் கேடுகட்ட மானிடரை கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போயின பின் யாரே அனுபவிப்பார் பாவிகால் இந்த பணம். ஏடா நீ செத்து போயிட்டனாக்க நாளைக்கு இப்படி புதைச்சி வச்சுட்டு போகிற பணத்தை யார் அனுபவிப்பாங்க? இங்கிலீஷில் சொல்லுவாங்க, we are coming with nothing, we are going with nothing, in between we are fighting for everything. People wants everything permanent for the temporary life பாங்க. நிலையில்லாத வாழ்க்கைக்கு நிலையான செல்வம்னு எல்லாத்தையும் நினச்சிட்டு இருக்கானு உங்களுக்கு தமிழில் சொன்னால் புரியும்னா, பாரதிதாசன் அழகாக சொல்லுவார், இயற்கை அன்னை படைத்ததெல்லாம் எல்லோருக்கும் சொந்தமடா, உனது எனது என்பதெல்லாம் இடையில் மாறும் பந்தமடா, உனக்கு முன்னே இருந்த நிலம் ஊருக்காக கொடுத்த நிலம் உனக்கு பின்னும் இருக்குமடா, உரிமை என்றால் சிரிக்குமடா. மாதிரி என்ன அர்த்தம்னா, இந்த வீடு என்னது, இந்த நிலம் என்னது அப்படின்னு புலகாங்கிதப்படுறோம்ல, அந்த நிலம் நம்மளை பார்த்து சிரிக்குமா? விட்டாப்பையில் நான் முதல்ல வேற ஒருத்தனதாக இருந்து இப்போ தாண்டா உன்னிட்ட வந்திருக்கேன், நீ கொஞ்ச நாளில் போயிடுவேன், ஆனால் நான் அங்கே தான் இருப்பேன், நான் நாளைக்கு இன்னொருத்தனை ஆகிடுவேன், என்னை பார்த்து ஒன்றுதுங்கிறியடா, நீ தாண்டா என்னது, நீ என்னிட்டு தான் வரணுங்கம்மா. எப்படிலாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்க. இதை ராபின் சர்மாவும் கண்ணதாசனும் சொல்கிறத சொன்னோன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். கண்ணதாசன் சொல்லுவார், 6 ரூபாய் சம்பளத்துக்கு நான் காரைக்குடியில் மளிகை கடையில் பொட்டணம் அடிச்சிட்டு இருப்பேன். அவரை மாதிரி உண்மையை அப்படியே சொல்கிறது யாராலையும் முடியாது. அப்படியே சொல்லுவார், மானுட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு பதிவு செஞ்சவன் இன்னைக்கு வரைக்கும் கண்ணதாசனை பேசாமல் எவனும் பேச முடியாது. அப்போது தன்னை பற்றி கண்ணதாசன் என்ன சொன்னார் தெரியுங்களா? தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாயன்று மாண்டு போனாள். இந்த பிள்ளையை எதுக்குடா பெற்றோன்னா அவங்க அம்மா செத்து போயிட்டாங்களாம். தந்தையும் இப்பிள்ளை உருப்படாதென்றுதான் தணலிலே வெந்து போனான். ஊன் பெற்ற உடம்பிலே உயிர் தந்த இறைவனும் உயரத்தில் ஒளிந்து கொண்டான். தமிழன்னை மட்டுமே உதிரத்தில் என்றுமே உறவாக வந்து நின்றாள். இந்த தமிழ்னால தாண்டா நான் வாழ்கிறேன். அப்படி சொன்ன கண்ணதாசன் சொல்கிறாரு, 6 ரூபா சம்பளத்துக்கு காரைக்குடியில் பொட்டலம் அடிச்சிட்டு இருந்தேன், 100 ரூபா சம்பாதிச்சாதான் நம்ம வாழ முடியும்னு நினச்சி கையில் ஒரு கருப்பு பெட்டியோட கண்ணகி சிலைக்கு கீழே போய் சென்னையில் படுத்திருந்தேன். காவல்துறை அதிகாரி வந்து தட்டி எழுப்பினான். அவர் சொல்கிறது அப்படியே சொல்கிறேன். முழிச்சு பார்த்தேன், என்னடா முழிக்கிறேன்னு கேட்டான். தூங்கினவனை எழுக்குன்னா முழிச்சா என்னையா பண்ணுவான்னு கேட்டேன். உடனே சரின்னு சொல்லிவிட்டு கோடம்பாக்கத்துக்கு போனேன். நான் கதை எழுதுறதுக்காக போனேன். அங்கே உனக்கு பாட்டு எழுத தெரியுமான்னு கேட்டேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கிறீங்க, அதனால சொல்கிறேன். பாட்டு எழுத தெரியுமான்னு கேட்டான். ஓ எழுத தெரியுமே அப்படின்னா. என்ன பொழைச்சாகணும், என்ன பேரில் எழுதுறீங்க அப்படின்னா. அப்போ தான் முதலாக கண்ணதாசனுங்கிற பேரில் எழுதுறேன்னு எல்லாம் இப்படி சொல்லுவாங்களே, கண்ணதாசன் அந்த தாசன் இந்த தாசன், அதனால் கண்ணதாசனுங்கிற பேரில் எழுதுறேன்னு. அப்போ அங்கே உட்காந்து அந்த பெரிய மனுஷன் சொன்னார், ஓ நான் கூட படிச்சிருக்கேன் என்னாரு, ஓ
ஓ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோன்னு நினச்சேங்கிறாரு. இருந்தாலும் பாட்டை எழுதுனதில்ல, நீ எழுதுனதை நான் படித்தேங்கிறான். இது ஒரு புரட்டான உலகம். ஓ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம், நம்ம பொழைச்சிக்கலான்னு நினச்சேன்னு எழுதுறாரு. எவனாவது இது மாதிரி எழுதுவான்னு நினச்சி பாருங்க. அவர் சொல்கிறாரு, நான் 100 ரூபா சம்பளத்துக்கு போனவன் பாட்டு எழுத ஆரம்பித்தோன்னா 1000 ரூபா கொடுத்தான். எனக்கு தலைகால் புரியல. எப்படியும் லட்சாதிபதி ஆகி தான் காரைக்குடிக்கு போகணும்னு நினச்சேன். திடீர்னு பாட்டு எழுதுறதுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தான். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. 1 லட்ச ரூபா ட்ரெயினில் ஏறி உட்கார்றாரு. ஒரு படத்தை முடிக்கணும், 4 லைன் எழுதி கொடுத்துட்டு போயா, அப்போ தான் என்னால் படத்தை முடிக்க முடியும்னு ஒரு தயாரிப்பாளர் போய் ரயில்வே ஸ்டேஷன் நடந்த கதை, நிஜமான பதிவு. அந்த படத்தில் ஒருத்தன் குடும்பத்துக்காக உழைச்சவன் உழைச்சி கடைசியாக யாரும் கவனிக்காமல் ரத்த வாந்தி எடுத்து செத்து போகிற மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரு 4 லைன் எழுதி கொடுத்துட்டு போயான்னு கேட்டான். முதல் லட்ச ரூபா வாங்கினதை சொல்கிறாரு. அப்போ நான் சிந்திய ரத்தத்தை ஜீரணித்தே ஒரு சொந்தம் வளர்ந்ததம்மா, அந்த சொந்தத்தை நினைக்கின்ற நேரத்திலே என் ரத்தம் சிந்துதம்மா, சித்தம் கலங்குதம்மான்னு எழுதி கொடுத்தாராம். இதுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தானா. ட்ரெயினில் போகும்போது நினச்சாரான், சரி ஒரு பாட்டுக்கு 1 லட்ச ரூபா வாங்க ஆரம்பிச்சிட்டான், கோடீஸ்வரன் நாய் தான் காரைக்குடிக்கு போகணும்னு நினச்சாரான். கோடிகள் குவிந்த பின்னும் இந்த மனம் ஆறுதல் அடைகிறதா என்றால் இல்லை, நோட்டடிக்கிற உரிமையையே கேட்கிறது. இதை யார் சொல்கிறா? கண்ணதாசன் பதிவு செய்கிறார். கடைசியாக பின்னாடி எழுதுறதான் முக்கியம். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே. ராபின் சர்மா சொல்லுவார், அமைதியையும் மகிழ்ச்சியையும் இழந்த கோடீஸ்வரர்களால் இந்த இந்தியா நிரம்பிக் கொண்டிருக்கிறது. கோடீஸ்வரனாக இருக்கானா, ஆனால் அமைதியும் மகிழ்ச்சியும் இல்லையா. அதை சொல்லிட்டு எப்படி சொல்லுவார் தெரியுமா? அருமை நண்பர்களே, மிக அற்புதமான பதிவினை எழுதுகிறான். உங்களுடைய வங்கியிலே இருக்கின்ற வளமான வங்கி கணக்கிற்கும் நலமான உடல்நலத்திற்கும் சம்பந்தமே இல்லை. ஊருக்கு நடுவிலே பெரிய வீட்டை கட்டுவதற்கும் வீட்டிற்கு நடுவிலே நல்ல குடும்பம் நடத்துவதற்கும் சம்பந்தமே இல்லை. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பிபி ஏறின உடம்போட BMW காரில் அப்பல்லோ ஹாஸ்பிட்டலுக்கு விறுவிறுக்க போகிறத விட கள்ளக்குறிச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் நடத்துகிற புத்தக திருவிழாவுக்கு சைக்கிளில் வர்றவன் கோடீஸ்வரன். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இனி யோசித்து பாருங்க, நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்ட்டு. இப்படியெல்லாம் சொல்லி வைத்து விட்டு போனவர்கள் நம்முடைய பெரியவர்கள். பணம் வேணும், அதை முறையான வழியில் சம்பாதிக்கணும். தப்பான வழியில் சம்பாதிக்கிறவன் நிம்மதி இழந்து அமைதி இழந்து செத்து போவான். கெட்ட பேரோட உடல்நலம் குன்றி குடும்பத்தையே இழந்துடுறான். இதெல்லாம் நடக்கிறத கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படியெல்லாம் நடக்குதுங்கிறத சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு. செல்வத்தை தேடுவதற்காக ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்த 60 வயதிலே உட்காரும் போதுதான் நமக்கு தெரியும் உண்மையான செல்வம் என்பதே நாம் இழந்த ஆரோக்கியம்தான் என்று.